வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். இன்றைக்கி திருச்செந்தூர் கும்பாபிஷேக நாள். இன்றைக்கி நம்ம வீட்டில் நடந்த பூஜை இது. இன்றைக்கி ஒரு சின்ன தெய்வீக தகவல். அதாவது திருச்செந்தூர் போனால் மறக்காமல் பன்னீர் இலை விபூதி வாங்கிட்டு வாங்க. அந்த இலை விபூதி அதோட மகிமை அளவிட தெரியுது. என்ன நோயாக இருந்தால் கூட அந்த இலை விபூதியை நம்ம பூசிட்டு அதில் கொஞ்சம் எடுத்து தண்ணியில் கலந்து அதை குடித்தோன்னா எப்பேற்பட்ட வியாதியும் தீருங்கிறது ஐதீகம். ஆதிசங்கரர் தன்னோட வயிற்று வலியை போக்குறதுக்காக இந்த விபூதியை முதல்ல அவர் உட்கொண்டதுனால அவரோட வயிற்று வலியை தீர்ந்தது. இதிலிருந்து இந்த இலை விபூதி மகிமை உலகமெங்கும் பரவுச்சு. அந்த இலை என்ன இலைன்னா பன்னீர் இலை. அந்த பன்னீர் இலையில் 12 நரம்புகள் ஓடும். அந்த 12 நரம்புகளும் என்னன்னா முருகப்பெருமானோட 12 திருக்கரங்கள். அதாவது 12 திருக்கரத்தால் அருண் விபூதி அப்படிங்கிறதுனால அந்த இலை விபூதிக்கு மகிமை அதிகம். அதனால் நம்ம திருச்செந்தூரில் விபூதி வாங்கிட்டு வீட்டில் வச்சு நாள்தோறும் அந்த இலை விபூதியை நம்ம பூசிக்கிட்டே வந்தோன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் நல்லா பல்கி பெருகி வரும். வாழ்த்துக்கள்.